நாளைக்கு மொதல் மேட்ச்சு உங்களுக்கு தான். சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? மகாத்தா 2 அது மகாத்தா 1 வந்து தலை தான் சொன்னார். மகாத்தா 2 அவர் தான் சொல்லணும். அவர் சொன்னால் பண்ணிடலாம். சென்னை 6,28,000 செகண்ட் இன்னிங்ஸ் பார்ட் 2 நியர்லி டன். இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்லாம் வந்து எனக்கு இப்போ யோசிச்சா வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது ரம்யா சொன்ன மாதிரி இது என்னால் தான் பாசிபிளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது இவங்களால தான் பாசிபிள். அது இவங்க எனக்கு கரெக்டாக டேட்டு கொடுத்தானுங்க ஒரே டைமில், இல்லைன்னா வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். சென்னை 28 நிறைய பேர் கேட்டாங்க. சென்னை 28 இஸ் ஆல்சோ co-produced by S.P. Charan, who produced the first film, சென்னை 28. இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. டூபாடோட சேர்ந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் கேங்குள்ளேயே வந்து நிறைய ரீச் எப்படி இருக்கும், எப்படி எங்கே போகும் அப்படின்லாம் சொல்லி பயங்கர டவுட் இருந்தது. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புது இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து டூபாடு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், ப்ரொடியூசருக்கு காசு தராங்க பாட்டு ரிலீஸ் ஆன அப்புறம் கூட. ஸோ அது வந்து ப்ரொடியூசருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, லிரிக் ரைட்டருக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வர ரெவென்யூலேருந்து. ஆர்டிஸ்ட்டுக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டோம், ஏன்னா முன்னாடியே வாங்கிடுறாங்க ஆர்டிஸ்ட். ஸோ டூபாடுக்கு நன்றி. ஸோ உங்களோட சேர்ந்து நாங்களும் வளரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து சென்னை 28 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2007 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஆனால் வந்து என்னால் 2008 திரும்ப கொண்டு வர முடியல. ஏன்னா நீங்களே பசங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு கிரிக்கெட் ஆட முடியல. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து மறுபடியும் சென்னை 28 பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து ஆஃப்டர் ஒரு 8 to 9 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரீயூனியன் தான் இந்த படம். இந்த படத்தில் அதே ஸ்டார் காஸ்ட், சிவா, ஜெயீப், பிரேம்ஜி, அதுக்கப்புறம் அரவிந்த் ஆகாஷ், நிதின் சத்யா, விஜய் வசந்தா, அஜய் ராஜ், அப்புறம் விஜயலக்ஷ்மி. ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து வந்தவங்க இளவரசி சார், எல்லாருமே இதில் இருக்காங்க. அதோடு வந்து இந்த படத்தில் வந்து பார்ட் 2ல் வந்து நிறையா புது அடிஷன்ஸ் இருக்காங்க. வைபவ், மஹத், அபிநய், அப்புறம் வந்து மகேஸ்வரி, அஞ்சனா, கிருத்திகா, அப்புறம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் இனிகோ இருக்கார், இனிகோ இதுலேயும் இருக்கார், நாகேந்திரன் இந்த படத்தில் இருக்கார். அதோடு வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட வேடத்தில் தயாரிப்பாளர் டி. சிவா இந்த படத்தில் நாங்கள் நடிக்க வச்சுருக்கோம். அவர் கேட்டால் நான் தான் ஹீரோ, மற்றவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு. பிரேம்ஜி டேலக்ஸ் சொல்லிட்டுருக்காரு அவர். பஞ்சு சுப்பு அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. டாக்டர் வித்யா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து போன படத்தில் வந்து சக்தி சரவணன் சார் எனக்கு கேமரா பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ராஜேஷ் யாதவ் சார் கேமரா பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் தான் வந்து சென்னை 28 பண்ண வேண்டியது. நான் லைட்டாக அல்லில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேமராமேனு, எனக்கு ஒரு புதுசாக யாராக கொடுத்து ஒரு கோழி கொடுங்க, அப்போ தான் என்னால் படம் பண்ண முடியும்னு சொல்லி சக்தி சார் பிடிச்சி பண்ணேன். ஸோ இப்போது சென்னை 28 வந்து ராஜேஷ் எனக்கு பண்ணித்தர்றாரு. ஸோ தேங்க்யூ. அப்புறம் வந்து பார்ட் 1க்கு அவன் தான் ஹீரோ, பார்ட் 2க்கு அவன் தான் ஹீரோ, யுவன் சங்கர் ராஜா. ஸோ அதை வச்சு தான் வந்து சென்னை 28 தியேட்டருக்குள்ளே ஃபஸ்ட் படத்துக்கு வந்து ஆடியன்ஸ்குள்ளே வந்ததுக்கு காரணமே யுவன் சங்கர் ராஜா தான். அந்த சரோஜா சாமானி காலோ அந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தில் சொப்பன சுந்தரி இருக்காங்க. ஸோ யுவன் சேம் அதே மியூசிக் டைரக்டர், அதே எடிட்டர் பிரவீன், கேஎல். அதுக்கப்புறமா வந்து அதே காஸ்டியூம் டிசைனர் வாசி பாஸ்கர், அப்புறம் அதே கல்யாண் மாஸ்டர். ஸ்டன்ஸ் வந்து சாம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இப்போ இறுதி சுற்றுலாம் பண்ணி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மாஸ்டர்ஸாக வளர்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போது
அவர் ஃபைட்டராக இருக்கும் போதுலேருந்து வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அவர் தான் இதில் வந்து மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து அஜயராஜ் மாஸ்டரும் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மதன் கார்கி எழுதியிருக்காரு, நிரஞ்சன் பாரதி எழுதியிருக்காங்க, கருணாகரன், பார்த்தி பாஸ்கர், அப்புறம் வெங்கட் பிரபு அப்படி ஒரு மாறுபட்ட வேடத்தில் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேறு யார் விட்டோம்? கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். யார்? ஆர்ட் டைரக்டர். அவர் காணுமா, ஷூட்டிங்கும் வர்றதில்லை, ப்ரெஸ் மீட்டுக்கும் வர்றதில்லை. அவர் ஆர்ட் டைரக்டர் விதேஷ் அவர்கள் அந்த கார்டு செட்டு போட்டது. அப்புறம் வந்து என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. இதில் வந்து வெங்கடேஷ்லாம் வந்து படம் பண்ணிட்டான், அவன் வந்து நடனம் நந்தினியும் பண்ணியிருக்கான். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு கோ டைரக்டராக வந்து ஹெல்ப் பண்ணுறான். அதே சமயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து அரசண்ணன், அவர் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்த அசோசியேட் டைரக்டர், அவர் எனக்கு வந்து இப்போ இந்த படத்தில் கோ டைரக்டராக என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அரசண்ணன் இருக்கார். ஸோ அதே சமயம் பிரின்ஸு, சசி, எழில், மணி, புது பசங்க நிறைய பேர் இருக்காங்க, சுரேஷ், விவேக்கு, பழனி, இவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ வெரி மச். சுரேஷ் சந்திரா சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து என்னை மேனேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், தப்பிச்சிட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு அவங்க தான் பியூராக ஒர்க் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால் தி ஹோல் டீம் ஆன் டு தி ஸ்டேஜ். சிவா மேலே வாங்க. சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? இல்லை சார், உண்மையிலேயே வந்து சென்னை 28 பண்ணும்போது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது வந்து இந்த சரோஜா சாமானிக்கால சாங் இருக்குல்ல, அந்த சாங் போது வந்து ஜெய் வந்து ஆக்சுவலி எல்லாருமே ஒரு பாட்டில் ஒருத்தவங்க நடுவில் நின்று ஆடுவாங்க. ஜெய் வந்து அழுதான். அரவிந்தாக்கு 2 சாங்ஸ், சிவாக்கு யாரோ சாங்கில் எனக்கு சாங் இல்லை, நடுவில் நிற்கிற ப்ளீஸ் அப்படி சொல்லி அழுதான். அப்புறமா வந்து ஒரு இடத்துல விடலைன்னா அவன் பின்னாடி போய் நின்றுட்டு, ஆனால் அந்த பாட்டில் வந்து முன்னாடி வராத 2 பேர் வந்து சிவாவும் பிரேம்ஜியும் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆட நல்லா வரும். அதனால் வந்து சரோஜா சாமானிக்கால அவங்க வரல. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே விட்டு கொடுத்தாங்க. இந்த அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க. கல்யாண மாதத்துக்கு தெரியும் ஏன்னோ அவங்களே வந்து there was no, நான் உண்மையை சொல்லுவேன், there was no ego. இந்த பசங்களுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை. ஐ மீன் சிவா சொன்னார், இப்போ விஜய் வசந்த்லாம் வந்து he brought his car for the ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவரோட கார் தான் யூஸ் பண்ணோம். அவர் வந்து அதுக்கு ஆக்சுவலி அவர் பெட்ரோல் காசு கூட வாங்கல. அவர் ஏன்னோ டெய்லி பார்டர் கட்டில் போய் சாப்பாடு வாங்கினோம். சீரியஸ்லி எவ்ரிபடி கோஆப்ரேட்டட் ஸோ வெல். அதாவது ஏன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்டாக நிஜமாகவே ஒரு ஸ்கூல் ரீயூனியன் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே அவங்கவுங்க தே ஹேவ் தேர் ஓன் மார்க்கெட், எல்லாமே சோலோ ஹீரோஸாக ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த வாட்டி எனக்கு எந்த இதுவுமே ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இவங்க பசங்கள்லாம் வந்து இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணது வந்து நிஜமாக வந்து ஒரு பயங்கர பிளெஸ்ட்டு தான் சொல்லணும். இல்லைன்னா அந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. இந்த படம் வந்து இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்கூல்லாம் வந்து அங்கே எப்படி இது நடக்குதுன்னே தெரியாமல் அது கண்டிப்பாக ஒரு ஆண்டவன் செயல் தான் நினைக்கிறேன். ஒரு டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 250 பேர் இருப்பாங்க. மேட்ச் எடுக்கும்போது 500 பேர் 600 பேர் இருப்பாங்க க்ரௌடோடு சேர்த்து. இது எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பயங்கரமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் தேங்க்யூ டு ஆல் தி பாய்ஸ். என்னோட டீம் தான் சொன்னோம். ராஜேஷ் சார், ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணவங்க தான், மேனேஜர் சுப்பு, அவர் எப்படி தான் ஒரே டைமில் ஒரு 5-6 படம் பண்ணுறாரோ தெரில. ஒரு படமே நம்ம வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஸோ சுப்புண்ணா எல்லாம் நாகேந்திரன்லாம் முன்னாடி அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம ஊருக்கு. ஏதோ இன்னைக்கு தயவு செஞ்சு நீங்கள் போகணுன்னு அவர் வந்து தெரிஞ்ச மாமா இல்லை மாமா, அவர் படத்தில் அந்த மாதிரியே தான் அவர் அங்கே போயிட்டு பேசி ஹோட்டல் கீட்டெல்லாம் பேசி நல்லா அப்படி பயங்கரமாக வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ எவ்ரிதிங் ஒரு டீம் ஒர்க் தான். கம்ப்ளீட்டாக எவ்ரிதிங் எல்லாருமே பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வெங்கட் பிரபு தான். ஸோ அதுதான் மெயின் ரீசன். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே. ஏன்னா இவரு அப்படின்னா இவர் சொன்ன மற்ற டேட்ஸ் அதெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏன்னா அந்தளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் நாங்கள் பண்ணுறோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ரிக்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு 3 படமாச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி ஸ்ட்ரீம் தட் வி டூ ஓகே அதில் வந்து ஒரு ஏர்னிங் இருக்குது. ஓகே அந்த ஏர்னிங்கை வந்து வி வாண்ட் டு ஷேர் இட் வித் எவ்ரிபடி. ஸோ வி ஆர் மேக்கிங் எவ்ரிபடி பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மாடல். ஸோ இது வந்து லைக் திஸ் இஸ் அ நியூ கான்செப்ட் அண்ட் திஸ் இஸ் வை வி ஃபீல் லைக் we will take the first step towards curtailing piracy and making value around a musical content. Okay, because how I am saying it's value because it's exclusive. ஒரு பொருளை நீங்கள் ஒரு இடத்துல வச்சு அதுக்கு நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ணும்போது அதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அட்ராக்ஷன் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து அட்வர்டைசர்ஸ் கம்யூனிட்டியில் வந்து when you have an exclusive content in one particular location, everybody wants to be a part of that. A simple example is Hotstar. Okay, நீங்கள் அவங்களுடைய அந்த adaptation. So we have not innovated anything, but we have just put together different pieces, and then we have come up with this particular concept. So that is all about Dupadu. So Dupadu name எங்க வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா dopamine என்றது is a neurotransmitter which secretes happy hormones when you listen to music. So அதுல இருந்து ஒரு derivation தான் Dupadu. ஒரு ஃபங்கியா இருக்கட்டும்னு டூன்னு முடிச்சோம். So that's where we are. So our intention is to really collaborate with this industry and make sure this music பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அண்ட் மூவியை வந்து நம்ம பிரிக்க முடியாது, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. ஓகே, உலகம் ஃபுல்லாக வந்து அது தனித்தனியாக இருக்குது, பட் இங்கே மட்டும் அது சேர்ந்து இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணுன்னா அதை வந்து somebody has to take a bold step to come and experiment with us. A few people have done it. I will thank Venkat Prabhu and Yuvan for taking that bold step with us. This is a big movie, big project. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க எங்கள் கூட இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. ஏன்னா பிகாஸ் இட் நீட்ஸ் டைம். இது ஓவர் நைட் வந்து எல்லாருமே வந்து இதுக்கு மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது. ஸோ இட் இஸ் அ ஜேர்னி டு ஃபார்வர்ட் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் லைக் வித் யுவர் ஹெல்ப் we will be able to communicate this message to everybody and tell them to be part of a movement that will definitely help curtail piracy and build a value around musical content. Thank you so much for being here on a holiday, and it's a pleasure talking to you all. And at the end, if you have any queries on Dupadu, I'm more than willing to answer all of them. Thank you so much. No Zoom or no Zoom? ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் மெல்ல எல்லாம் பண்ணிட்டு ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அப்ரெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஓ அது ஊ வேலையா மாதிரி எனக்கு சாட்டு தான் சொல்ல தெரியும். அப்ரெக்ஷன் எப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு என்னையா தெரியும்? இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். எனக்கு எங்கே இதே கற்றுக்கல ஒன்றா என்ன 2வது படத்தில் வந்து எனக்கு தெரியுமாங்க ட்ரெயின் வந்துருச்சியா என்ன வருதோ வச்சு எடியா ஒன்றும் ஐ எம் ஹேவிங் பட் லிட்டில் டவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ சிவகுமார் சார் வந்து ரொம்ப காதலிச்சு ஒரு விஷயத்தை பண்ணார். ரஜினி படங்கள்லாம் 2-3 படத்துக்கு பண்ணார். இந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் நுழைய முடியுமா? நான் எவ்வளோ தடவை வந்திருப்பேன். என்னை விரட்டுவார் சார். வாசல்லிருந்து விரட்டினா கூட பரவாயில்ல, இங்கிருந்து வள்ளுவர் கோட்டை போகிற வரைக்கும் ஏய் நீ எங்காவது மறுபடியும் திரும்பி வந்தேன். ஒரு வாரம் காஞ்சி ஹோட்டலுக்கு வந்து இதையே பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லுங்கப்பா? அதான் சார் அசோக்குமார் டார்லிங் சாமி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, கஷ்டப்படுறோம் இல்லை சந்தோஷப்படுறோம் அப்படின்னா இது பூர்வ ஜென்ம பலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஒருத்தர் முதல் ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கிறது கஷ்டப்படுறதுக்கு யாருங்க காரணம் அப்படின்னு சொல்லி சிரித்தார். அப்புறம் என் பக்கம் திரும்பல, ஃப்ளைட்டில் எங்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. சார் ஃபைனல் நீங்கள் அப்படியே மெல்ல போட்டு ஜூம் அப்படின்னு சொல்லி சொன்னார். க்ளோஸ் அப் வை ஜூம் அப்படின்னாரு கேமராமேன். நானும் முழிக்கிற திருத்தேன். அவர் அப்படியே முழிக்கிறார். அவர் ஃபஸ்ட்டு படம். நோ ஜூம் ஃபைனலி ஓகே டெல் மீ வை ஜூம்